மகாசபையுடைய மாநில தலைவர் நான் விஜயகுமாராக நான் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமாகவே என்னுடைய பொருளாளர் பேசுகிறார். எங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக ஐயா கலைஞர் அவர்கள் நிறைய சலுகை கொடுத்தாங்க. எங்களை வந்து எங்களுக்காக 3% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நல்ல வளர்ச்சி, படிப்பில் சரி, அவருடைய எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து இருக்குது. எங்களை அது ரொம்ப குடும்பங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நிறைய பேர் ஸ்லம் ஏரியாஸ்ல இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர்ஸ் ஆகணும், அதே விதத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உயர்ந்த வந்துருக்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த 3% ரிசர்வேஷன் கொடுத்ததுனால்தான் எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடி இல்லை. ஸோ நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் இல்லாததுனால தான் நாங்கள் யாரும் எங்களோட பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படிப்புலையும் சரி, எல்லா விஷயத்தும் சரி. எங்களுக்கு தங்களுக்கு வீடு கூட சரியா இல்லாத சுச்சுவேஷன்ல வந்து அவர் நிறைய குடிசை மாற்றும்போது நிறைய பண்ணாரு. நிறைய மக்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தாக்கா நிறைய மக்கள் இருக்காங்க. ராஜேந்திர மக்கள், அம்பத்தூர், ஆவடி, முக்கால்பேட்டை, திருநெல்வேலூர், இந்த மாதிரி நிறைய பகுதிகள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மக்களுக்காக வந்து இந்த கொடுத்த சலுகைகள் வந்து எல்லா தமிழ்நாட்டில் ராஜேந்திர மக்களுக்கு சேர்ந்ததுனால நாங்கள் வளர்ச்சியை இருந்தோம். அந்த விசுவாசம் நாங்கள்லாம் வந்து அப்பொழுது இதுவரையிலும் நாங்கள் விசுவாசமா இருந்தோம். இப்பொழுது எங்களோட பொருளாதாரம் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இந்த இந்திய கூட்டணிக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய கமிட்டி லாஸ்ட் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இசி மீட்டிங் போட்டு நாங்கள் எல்லாரும் ஏக்க ரீதியாக நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். எல்லாரும் சேர்ந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வந்து 2024 நடக்கின்ற தேர்தலில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக இந்திய கூட்டணிக்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த சமயத்தில் நாங்கள் நாங்கள் ஒற்றுமையோட நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். இன்னும் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் இந்த கட்சிக்காக நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமை செய்வோம். எங்களுக்கு தேவையான சலுகைகள் செய்வதற்கு சொல்லிட்டு நாங்கள் நம்பி இருக்கிறோம். SCA எங்களுக்கு வந்து தனியாக இந்த 3% ரிசர்வேஷன்ல தமிழ்நாடு ஆதி ஆந்திரா அருந்ததி மக்களுக்காக வந்து SC கோட்டால வந்து SCA அன்று ஒரு ஐடென்டிஃபிகேஷனோட வந்து எங்களுக்கு அந்த 3% வருது. இந்த மக்களுக்கு வந்து SCல வந்து SCA சொல்லிட்டு அலர்ட் பண்ணும்போது அது படிப்புலையும் சரி, ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, அப்பாயின்மெண்ட்லையும் சரி அந்த SCA ஒதுக்கப்படுகிறதுனால எங்களுடைய மக்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் வளர்ச்சி அடையும். அதனால வந்து நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். 10 மாவட்டங்கள்ல ஒரு 15 lakhs நாங்கள் இருக்கோம். போனோம். இந்த தென் மாவட்டங்கள் நாங்கள் வந்து டாம்ஸ் டே, எங்களுக்கு டாம்ஸ் டே வருஷம் நான் கொண்டாடுவோம். அந்த கொண்டாடுற டைம்ல வந்து நாங்கள் எல்லாரும் சேர்த்து ஏற்கனவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அன்னைக்கு நின்று நாங்கள் வந்து நாங்கள் எல்லா டிவிஷன்லையும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணி இருக்கோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் கொடுத்துக்கிறோம். எல்லாருக்கும் வந்து ஆபீஸ்லயும் நாங்கள் வந்து பார்க்கறதுக்காக எல்லாமே எலெக்ஷன் டைம்ல பிஸியா இருக்காங்க. நாங்கள் அது பார்க்கல, நாங்கள் வந்து வேலை செய்யணும் சொல்லிட்டு நாங்கள் பண்ணிட்டே இருக்கோம். இன்னைக்கு இந்த சமயத்தை நாங்கள் ஏற்றுக்கிட்டு நாங்கள் எல்லாரும் வந்து இன்னும் ஒரு 3 நாள் இருக்கும்போது கண்டினியூஸா நாங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்றோம்.